தேவ சமூகத்தில் காத்திருப்பதும் ஜெபிப்பதும் அப்படியே சமூகத்தில் வந்திருப்பது நமக்கு மிகப்பெரிய சந்தோஷம். நடத்தி வந்த பாதைகளை எல்லாம் நினைக்கும் போது நம்மளால நன்றி சொல்லாமல் இருக்கவும் முடியவில்லை, கண்ணீர்கள் கண்களில் வராமல் இருக்கவும் முடியவில்லை. அவ்வளவு அதிகமாய் கத்த நம்ம நேசித்து ஆச்சரியமாய் கத்த நடத்தி வந்து அழகாய் தூக்கி எடுக்க வேண்டியதை தூக்கி எடுத்து, அதான் உபாகமத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையின்படி கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடுகிறது போல கத்தர் ஒருவரே அசைவாடி அவர் ஆச்சரியமாய் நம்ம நடத்தி வந்திருக்கிறார். வியாதிகள் வந்தது, பலவீனங்கள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, நிந்தைகள் வந்தது, அவமானம் வந்தது, வரவேண்டிய எல்லாம் வந்தது, எதிர்பார்க்காமல் இருந்ததும் வந்தது. ஆனால் எல்லாம் வந்த போதும் வரவேண்டிய ஒருவர் வந்து அருகில் நிற்க வேண்டிய ஒருவர் வந்து நின்றதுனால சுகத்தோடு பலத்தோடு கத்தர் காணும்படி கத்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அல்லேலூயா. கத்தர் நல்லவர். இந்த காலவேளையிலும் ஒரு சில வார்த்தைகளை கர்த்தருடைய சமூகத்தில் தியானிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. 1 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல ஒரு வார்த்தையை சொல்லி எழுதுகிறார். பேதுரு தான் எழுதுறாரு. அந்த பேதுரு எழுதும் போது ஒரு வார்த்தையை சொல்லி எழுதுகிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது அப்படின்னு போட்டிருக்கு. பாக்குறீங்களா அந்த வார்த்தையை? தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அது ஆச்சரியமா இருந்துச்சு. ஆண்டவரே, பவுலும் நிறைய நிருபங்களை எழுதுறாரு. ஒரே ஒரு இடத்துல தான் பரதேசிங்கிற வார்த்தையை குறிப்பிடுகிறார் பவுல். ஆனா பேதுரு நிருபத்தை ஆரம்பிக்கும் போதே அவர் எழுதுற அந்த 1 பேதுரு 1ஆம் நிருபத்துல முதல் அதிகாரத்தை ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்கிறார்னா, தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது அப்படின்னு எழுதுறார். ஒரு கடிதத்தை எழுதும் போது பரதேசிக்கு எழுதுகிறதாவதுன்னா யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனாலதான் ஒரு வார்த்தையை சொல்லி எழுதுகிறார். நல்லா கவனிக்கணும், குறிக்கப்பட்ட நேரத்தில் முடிச்சிருவேன். தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு. அந்த வார்த்தையில் இருக்கிற மகிமை, அந்த வார்த்தையில் இருக்கிற கிருபையை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ரோட்ல போற பரதேசின்னு கூப்பிடல, ஏதோ இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற பரதேசின்னு எழுதலமா. தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசி. அந்த லிஸ்ட்ல கர்த்தர் உங்களையும் என்னை வச்சிருக்கிறார். சந்தோஷமா இருக்குதா? அல்லேலூயா. அழகா சொல்றார், தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசி. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரதேசினா என்ன அர்த்தம்? இந்த உலகம் நமக்கு சொந்தமானது அல்ல. உலகத்தான் சண்டை வந்தா திட்டுவாங்க, ஏய் நீ பண்டாரம், நீ பரதேசி, உனக்கு ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சொல்லல நானு. நமக்கு இந்த உலகம் நிரந்தரம் அல்ல என்பதை, அவ்வுலக வாழ்வுக்காக காத்திருக்கிறோம் என்பதை பேதுரு தன்னுடைய முதல் நிருபத்தை ஆரம்பிக்கும் போதே அப்படி பின் பண்ணி எழுதுறார். கத்தரோடு இருக்கிறவங்க எப்போ கத்தரை பின் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால பேதுரு எழுதும் போது சொல்றாரு, தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசி. பரதேசியை யாருங்க தெரிந்து கொள்வா? பரதேசினாலே ஒன்றும் இல்லாதவன். பரதேசினாலே அவனுக்கு சொல்லிக் கொள்றதுக்கு ஒரு சொந்த இடம், வீடு, வாகனம் இப்படி இல்லாதவன். அந்த பரதேசியை யார் கண்டுகிடுவா? அந்த பரதேசியை போய் யார் தெரிந்து கொள்வா? ஆனா பேதுரு சொல்றாரு, தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. விசுவாசத்துல சபையாகிய விசுவாசிகளை அப்படிதான் பார்க்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசி. நீங்களும் நானும் நம்ம சபையோடு கூட ஆராதிக்கிற எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசி. இதற்காக நம்ம சந்தோஷப்படணும், இதற்காக துக்கப்படக்கூடாது. ஐயோ என்னடா பைபிள்ல பரதேசின்லாம் எழுதியிருக்குது அப்படின்னு நினைக்க கூடாது. தெரிந்து கொண்டிருக்கிறார பரதேசிய. நான் முதலே சொன்னேன், பரதேசி யாரும் தெரிந்து கொள்ள மாட்டாங்க. ஆனா பரதேசியா நம்ம இருந்தாலும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள். அதனால்தான் ரட்சித்தார், அதனால்தான் கிருபைகளை தந்தார், அதனால்தான் அபிஷேகித்தார், அதனால்தான் வாழ வைத்தார். பரதேசியானாலும் நம்ம பரலோகவாசி. ஒத்துக்கிறீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்போ இவர் சொல்றாரு, தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறாராவது. பரதேசினா, ஆனா அவர் தெரிந்துகிட்டார். யாரு? பேதுரு இல்ல, தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார். நம்ம பரதேசி தானே, இந்த உலகத்தை விட்டுட்டு தானே போறோம். சுகவாசி, நித்தியவாசி, விசுவாசி அப்படின்னு நிறைய பேர்லாம் நமக்கு உண்டு. ஆனா எல்லாவற்றுக்கும் மேல நான் அந்த பரதேசி அப்படிங்கிற வார்த்தையை நான் ஹைலைட் பண்றேன். பரதேசியா இருக்கிறதுனால இந்த உலகத்துல வாழ்கிற வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் இல்லைன்னு தெரிஞ்சுதான் வாழ்றோம். பரதேசி தான். அதனால தான் நாட்கள் வேகமாக கடந்து போயிட்டே இருக்குது, நம்மளும் கடந்து போயிட்டே இருக்கிறோம். நாட்கள் நாட்கள் வேகமாக ஓடிட்டு தான் இருக்கும். ஏன்னா நம்ம பரதேசி. இந்த உலகத்துக்குரிய உரியவங்க அல்ல, இந்த உலகத்துக்குரியவங்க அல்ல. நாள் எவ்வளோ வேகமாக ஓடுதோ அதே மாதிரி நாமும் இந்த உலக வாழ்க்கையை நம்ம கடந்து நித்தியத்தில் தேவனை ஆராதிப்பதற்காக நம்ம போகிறோம். அதான் பேதுரு சொல்றாரு, தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. ஐயோ நான் இப்படியெல்லாம் நிருபம் எழுதுனா யாராவது வாசிப்பாங்களா? அந்த நிருபத்தின் ஆரம்பமே அப்படியே அன்பானவர்களே, பிரியமானவர்களே, இனிமையானவர்களே, என் இருதயத்தை கவர்ந்து கொண்டவர்களே அப்படிலாம் எழுதல. பரிசுத்தவான்கள்லாம் கடிந்து கொண்டு தான் பேசுனாங்க. பரிசுத்தவான்கள்லாம் எச்சரித்து தான் பேசுனாங்க.
அதனால நான் என்னுடைய நிருபத்தின் ஸ்டார்டிங்கே பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவும் எழுதியிருந்தா யாருமே இந்த நிருபத்தை வாசிக்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் பேதுரு நினைச்சுக்கல. தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை உங்களோடு பேசுகிறேன். இதுவரைக்கும் பரதேசி என்கிற நினைப்பு உங்களுக்கு இல்லாமல் இருக்குமானால் இன்னைக்கு நம்ம நினைக்கணும், ஆண்டவரை இந்த உலகத்துல கர்த்தர் என்னை பரதேசியாதான் வச்சிருக்கிறாரு. ஏன் தெரியுமா? சொந்த வீடு இருக்கலாம், சொல்லிக் கொடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட ஏக்கர் கணக்கில் நிலம் இருக்கலாம், நல்ல வாகனத்தை தந்திருக்கலாம், நல்ல ஹை போஸ்டிங்ல உட்கார வச்சிருக்கலாம், கை நிறைய நல்ல ஆசைகளை வச்சிருக்கலாம். எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் இந்த உலகத்துல விட்டுட்டு தான் அங்க போற. அதனாலதான் பரதேசி. அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கணும். பேதுரு திட்டுறதுக்காக பரதேசின்னு எழுதல, இந்த உலகம் நிரந்தரம் இல்லை என்பதை உணர்த்தும்படி பரதேசின்னு சொல்றார். புரியுதா? நல்லா புரியணும். இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் இல்லை என்பதை உணர்த்துவதற்காக பரதேசி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஹைலைட் பண்ணி அந்த நிருபத்தை ஆரம்பிக்கிறார். இந்த உலகத்துல நீங்களும் நானும் அனுபவிக்கிற எதுவுமே நமக்கு நிரந்தரம் இல்லை. அல்லேலூயா. அதுக்காக சந்தோஷப்படணும். அதுல இன்னொரு சந்தோஷம் இருக்குது. ஏன் தெரியுமா? கண்ணீர் நமக்கு நிரந்தரம் இல்லை, பாடுகள் நமக்கு நிரந்தரம் இல்லை, கவலை நமக்கு நிரந்தரம் இல்லை, சில வியாதிகள் நமக்கு நிரந்தரம் இல்லை. பரதேசி எப்படி இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் இல்லாமல் அங்க போய் நம்ம ஆராதிக்க போறோமோ, அதே போல இப்ப அனுபவிச்சுட்டு இருக்க சில பாடுகள், இப்ப இருதயத்தை உறுத்துதுல சில கவலை, இப்ப இருதய சரீரத்துல சில பலவீனத்தை சுமந்து கொண்டு வந்திருக்கிறோம்ல, அது எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுகிறார். ஏன் தெரியுமா? பரதேசி இந்த உலகம் முடிகிற வரைக்கும் உலகத்துல உபத்திரம் உண்டுன்னு சொன்னாரு. பரலோகத்துல உபத்திரம் உண்டு எழுதினாரா? எழுதல. உலகத்துல உபத்திரம் உண்டு என்பதை அறிந்து ஜெயிக்கிறவங்க அங்க போவாங்க. அப்போ இந்த உலக வாழ்க்கையை முடிகிற வரைக்கும் நமக்கு பாடு, வேதனை, கண்ணீர் எல்லாம் உண்டு. எப்படி நம்ம பரதேசியாய் வாழ்ந்து இந்த உலக ஓட்டத்தை முடிக்கிறோமோ, அப்பொழுது நம்முடைய கண்ணீர்கள், நம்முடைய கவலைகள், நம்முடைய பாடுகள், நம்முடைய வேதனைகள் எல்லாம் நிரந்தரமா ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிக்கிறார். அதான் வெளிப்படுத்தல் 21:4. அங்க கண்ணீர் இல்லை, அலறுதல் இல்லை அப்படின்னு எழுதி வச்சிருக்கார். எல்லாம் புதிதாயின அப்படின்னு போட்டிருக்கு. எப்போ? ஏன்னா நம்ம பரதேசி. நம்ம நினைக்கிறோம்ல, ஆண்டவர் என்னைக்கு கண்ணீர் தானோ, என்னைக்கு வேதனை தானோ, என்னைக்கு பாடுதானோ, என்னைக்கு நிந்தையோ, என்னைக்கு அவமானமோ, என்னைக்கு இப்படியா, என்னைக்கு இப்படியா ஆண்டவரே, இதே வாழ்க்கையா, இதே பிரச்சனையா, இதே போராட்டமா, திரும்ப 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 இதுவா ஆண்டவரே அப்படி நம்ம கேட்கிறோம்ல. அதான் ஒரு பாட்டு உண்டுல, இவ்வுலக பாடு என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன் என்று பாடு உண்டு. அது மாதிரி இவ்வுலக வாழ்க்கை, இவ்வுலக பாடு நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. அதான் ரோமர்ல நினைக்கிறேன் பவுல் எழுதுவார், இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று சொல்லி எழுதுகிறார். இன்னைக்கு அனுபவிக்கிற பாடுகள் இனி வெளிப்பட போகிறனா மகிமையில வெளிப்பட போகிற, பரலோகத்தில் வெளிப்பட போகிற அந்த மகிமைக்கு முன்பதாக இந்த காலத்து பாடுகள் நமக்கு எம்மாத்திரம். பூமியில வாழும்போது சிலர் சந்தோஷமா வாழ முடியல. எல்லாரும் சிரிக்கிறாங்க, ஐயோ நம்மளால அப்படி சந்தோஷமா சிரிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறோம்ல. சில நேரம் ஃபார்மாலிட்டிக்கு தானங்க சிரிக்கிறோம். உள்ளத்துல 1000 கவலையை மறைச்சு வச்சுட்டு, உள்ளத்துல 1000 அவமானங்களை மறைச்சு வச்சுட்டு சிரிச்சிட்டாங்க, நம்மளும் சிரிக்கலன்னா என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறோம் தானே சில நேரம். இந்த அனுபவம் எல்லாத்துக்கும் இருந்திருக்கும். ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியணும், ஆண்டவரே இவ்வளோ இதயம் நொறுங்குற மாதிரி சில கவலையில நான் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறேன். இருதயம் உடையிற மாதிரி சில போராட்டங்களையும் நான் போயிட்டு தான் ஆண்டவரே இருக்கிறேன். ஆனால் பரதேசின்னு நான் நினைக்கும் போது என் இருதயம் மகிழ்கிறது ஆண்டவரே. ஏன் தெரியுமா? இதை நான் சுமந்து கொண்டு நான் பரலோகத்துக்கு போகிறதில்ல. எப்போ நான் கண்ணை மூடுறனோ அப்போ என் பாடுகளுக்கு நிரந்தரமாக இங்கே முடிவு கட்டப்படுகிறது. எப்போ நம்ம கண்ணை மூடுற மட்டும்தான் நம்ம வேலை, பெட்டியில் தூக்கி வைக்கிறது நம்ம வேலை இல்லை. நம்மளா போய் படுக்க முடியும் இல்லை. நம்ம கண்ணை மூடின பிற்பாடு நம்ம கண்ணை மூடும் போதே இந்த உலகத்தின் பாடுகள் எல்லாம் அப்படியே மூடப்படுகிறது. அதான் வெளிப்படுத்தல் 14 நினைக்கிறேன் யோவான் எழுதுகிறார், அவர்கள் தங்கள் படுக்கையிலே, பரிசுத்தவான்கள் தங்கள் படுக்கையில இளைப்பாறுகிறார்கள். தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து வெயிலாகில உஷ்ணமாகில அவங்க மேல படுவதே இல்லை. ஆட்டுக்குட்டியானவரே அவர்கள் நடத்துவார், ஜீவ தண்ணீரண்டை நடத்துகிறார். உலகத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஞாபகம் இருக்கணும், ஆண்டவரே நான் பரதேசியா தான் நான் வாழ்றேன் ஆண்டவரே. கண்ணீரை அனுபவிக்கும் போது பரதேசின்னு நினைக்கணும். சில சந்தோஷங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில தரும்போதும், சில உயர்வுகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில தரும்போதும், இந்த மேன்மைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில தரும்போதும், இதெல்லாம் எனக்கு இருக்கு, இந்த உலகத்துல 1000 ஆண்டு வாழப்படுறனோ இல்ல. எத்தனை பேர் மறைச்சிட்டு இருக்காங்க, நிமிஷத்துக்கு நிமிஷம் மறைச்சிட்டு இருக்காங்க. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்ம கிருபையா கர்த்தர் கூட்டி கொடுக்கிற ஆண்டுகள், கிருபையாய் கர்த்தர் இலவசமாய் தருகிற இந்த மாதங்கள், இதெல்லாம் சிலர் நமக்கு நன்றியா இருக்கிறது இல்லை.
அவர் உங்களையும் என்ன நினைத்ததுனால அல்லவா இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறோம். எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, எல்லா பரதேசிகளுக்குன்னு எழுதுகிறதாவது சொல்லல, இல்லைன்னா வெறுமனையா பரதேசிகள் எழுதுகிறதாவதுன்னா எல்லாருக்கும். தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள், அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் தான் ஆலயத்தில் இருப்பாங்க, கர்த்தரை ஆராதிப்பாங்க. பாடுகளானாலும் கர்த்தர் நல்லவர்னு சொல்லுவாங்க, வியாதியானாலும் இயேசு எனக்கு சுகம் தருவார்னு சொல்லுவாங்க, கண்ணீரானாலும் கர்த்தர் என் கண்ணீரை தொடப்பாருன்னு சொல்லுவாங்க. யார்? தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசி. ஒரு நாள் உலகத்துக்குள்ள வாழ்ந்தோம், ஒரு நாள் பாவத்தில் இருந்தோம், ஒரு நாள் அக்கிரமத்தில் இருந்தோம், ஒரு நாள் நிந்தையில் இருந்தோம், ஒரு நாள் அவமானத்தில் இருந்தோம், ஒரு நாள் ஆண்டவர் அறியாம உளையான சேற்றில் இருந்தோம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் நாம் தேடல, அவர் நம்மை தேடி வந்து நம்ம ரட்சித்து தம்முடைய ரட்சிப்பினால் அலங்கரித்து கிருபையினால் கர்த்தர் நம்மளை அலங்கரித்து தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிங்கிற லிஸ்ட்ல நம்மளை பேரை சேர்த்துட்டு இருக்கிறார். இனிமே யாராவது பரதேசின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி கோவம் வரக்கூடாது. உண்மையா நம்ம பரதேசி. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? சந்தோஷப்படணும். உங்க பேருக்கு பின்னால பட்டம் எழுத விட நான் சொல்வேன் ரெஜினா என்ற பரதேசின்னு எழுதினா கூட நான் சந்தோஷப்படுவேன். நம்ம பரதேசிங்க. உலக ஜனங்களுக்கு அது தெரியல. அதனாலதான் ஒரு அடி நிலத்தை கூட விட்டு கொடுக்காம எந்தெந்த காரியத்துக்கெல்லாமோ சண்டை போட்டுட்டு உலக ஜனங்கள் இருக்கிறாங்க. நம்ம அப்படி அல்ல. அதான் யோபு எழுதுறார், நிர்வாணியா என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியா எவ்விடத்துக்கு திரும்புவேன். நம்ம ஒன்னு கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்னு கொண்டு போறதும் இல்லை. அதனால தான் பேதுரு தன்னுடைய நிருபத்தை ஆரம்பிக்கும் போது அப்படி எழுதிட்டு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. 1 பேதுரு 1:17. அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். இதுல எழுதுறாரு, நீங்கள் பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள் என்று எழுதுகிறார். நல்லா கவனிங்க, பரதேசி தான். திரும்ப 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 சொல்றேன், பரதேசி தான். நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏற்றுக்கலாட்டும் இதுக்கு மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா பைபிளுக்கு விரோதமா என்னால பேச முடியாது. ஆனா பரதேசி தானே. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா புறம்போக்குன்னு சொல்லுவோம்ல. சிலர் யாராவது திட்டும் போது நீ எல்லாம் ஒரு புறம்போக்கு அப்படி சொல்லி திட்டுவாங்க. அப்படிலாம் யாரையும் திட்டாதீங்க. இப்ப என்ன சொல்றாருன்னா, நம்ம பூமியில பரதேசி தான். ஆனா பரதேசி தானே, எப்படினாலும் வாழலாம். நம்ம என்ன பெருசா அந்த உலகத்துல சொல்லி கொடுறதுக்கு நமக்கு என்ன இருக்குது? தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசின்னு தான் முதல்ல நான் எழுதுறாரு பேதுரு. அதனால உலகத்துல எப்படி வாழலாம் அப்படி எழுதல. பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள் என்று எழுதுகிறார். பரதேசி தான், ஆனா பயத்தோடு நடங்க. யாருக்கு? கர்த்தருக்கு, வார்த்தைக்கு, சத்தியத்துக்கு, கிருபைக்கு, ஊழியக்காரங்க சொல்லுகிற நல்ல ஆலோசனைக்கு. இங்க பரதேசியாய் சஞ்சரிக்கும் அளவுனா மரணம் நம்மளை பிரிக்கிற வரைக்கும். எப்ப நம்ம கண்ணை மூடுறோமோ அது வரைக்கும் பரதேசி. பரலோகத்துக்கு போன பிறப்ப பரதேசி எல்லாம். பரலோகத்துக்கு போனப்ப நம்ம நித்தியவாசி. அது வரைக்கும் பரலோகத்துக்கு போகிற வரைக்கும் நம்ம பயத்துடனே நடந்து கொள்ளணுமா? எவ்வளவு அழகா எழுதுறாரு பாருங்க. பேதுருக்கு இருந்த அந்த தரிசனத்தை பாருங்க. பேதுரு ஒரு நாள் கர்த்தருக்கு பயப்படாம இருந்ததுனால, இந்த சத்தியம் தெரியாதனால தெரியாம ஆண்டவரை 3 தடவை மறுதலிச்சிட்டாரு. ஆனா மறுதலித்து அதே பேதுருவை தான் கூப்பிட்டு ஆண்டவர் சொல்றாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. 2 வாரத்துக்கு முன்பதாக ஒரு நாள் அதிகாலையில் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் தெளிவா இந்த வசனத்தை என்னோடு பேசினார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதே இல்லை என்று ஆண்டவர் ஆணித்தரமாய் தைரியமாய் சொல்வேன். இந்த வார்த்தை கர்த்தரினோடு பேசினார் என்று. அப்போ அதனாலதான் பேதுரு சொல்றார், பேதுரு தான் அந்த கல்லு. இந்த கல்லின் மேல் பேதுருவே நான் உன்னை ஒரு கல்லா பார்க்கிறேன், விலையேற பெற்ற ஒரு மூளைக்கல்ல உன்னை பார்க்கிறேன். எந்த பேதுருவே? பயந்து போன பேதுருவே, மறுதலித்த பேதுருவே, தெரியாது இயேசுவையே தெரியாது என்று சொன்ன பேதுருவை சொல்றாரு, இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன். அந்த பேதுரு எழுதுறாரு, பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். பயந்து 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 வாழுங்கிறீங்களா? வாழ்றோமா? ஆனா பரதேசியால கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார் இந்த உலகத்துல. அப்ப எவ்வளவு பயப்படணும், எவ்வளவு நடுங்கணும், எவ்வளவு பயத்தோடு கர்த்தரை சேவிக்கணும், எவ்வளவு பயந்து பயந்து கர்த்தருக்கு உண்மையா நடக்கணும், எப்படி பயந்து பயந்து கர்த்தருக்கு விரோதமான பாவங்களை விட்டு விலகணும். ஆண்டவர் ஒவ்வொரு நடக்கைகளையும் கர்த்தர் பார்க்கிறாரு. இன்னைக்கு கடைசி காலத்துல வாழ்றோம், எங்கேயும் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லாம போயிட்டு, பயமே இல்லை. எவ்வளவு சத்தியத்தை போதிச்சாலும் பயம் இல்லை, பயம் இல்லை. பயப்படுறவங்களை பார்த்தா பைத்தியக்காரங்க நினைக்குது. ஒரு சிலர் ஆங்காங்கே சபைக்குள்ள இருந்து கர்த்தரை உண்மை யுத்தமா ஆராதிக்கிறாங்க.
எங்க ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகக்கூடாது, ஆராதனைக்கு தான் வரணும், கர்த்தருக்கு பயப்படணும்னா அதுலயும் நிறைய பேருக்கு விருப்பம் இல்லை. அதான் பேதுரு சொல்றாரு, பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்தோடு நடந்து கொள். கர்த்தருக்கு பயப்படுற பயத்துல குறைஞ்சு போயிருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களோடு இந்த காலையில் பேசிக்கொண்டிருக்கிறார், 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 பேசிக்கொண்டிருக்கிறார். திரும்ப பேசுவாருன்னு எனக்கு தெரியாது. ப்ளீஸ் மனம் திரும்பிடுங்க. நான் பயந்து நடப்பேன் ஆண்டவரே. ஆராதனை குறித்த பயம் இருக்கட்டுமா? வந்தமா, கண்ணை மூட, நம்ம அப்பாவை பார்த்தோமா, பாட்டு பாடுறீங்களா நல்லா பாடுங்க, ஆராதிக்கிறீங்களா நல்லா ஆராதிச்சிருங்க, கை தட்டுறீங்களா நல்லா கை தட்டிருங்க, காணிக்க போடுறீங்களா இருக்கிறதுல பெஸ்ட் ஒன்றை எடுத்து ஆண்டவருக்கு கொடுத்துட்டு போயிருங்க. எதை செஞ்சாலும் எதை செஞ்சாலும் எதை செஞ்சாலும் கர்த்தருக்கென்று செய்ய மனப்பூர்வமாக செய்யுங்க. மனுஷனுக்கு இல்லை, மனப்பூர்வமாக செஞ்சிருங்க. மனப்பூர்வமாக இல்லையா அது பாட்டு பாடணும் அவசியமே இல்லையே. சும்மா எல்லாரும் பார்க்குறாங்கிறதுக்காக இந்த பப்போட் சோலை வாயை அசைச்ச மாதிரி செய்யணும் இல்லை இல்லை. அதுக்காக கர்த்தர் நம்மளை அழைக்கலை. கர்த்தருக்கு பயத்தோடு கர்த்தரை சேவிக்கணும். பெரிய பாவம் செஞ்சாதான் நரகத்துக்கு போவாங்க நான் சொல்லலை. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நரகம் தான். அதான் பேதுரு எழுதுறாரு, கடிந்து கொண்டு தான் எழுதுறாரு, பரதேசியா நீங்க சஞ்சரிக்கிறீங்க. இந்த உலகம் நிரந்தரம் இல்லை, இந்த பாடு நிரந்தரம் இல்லை, இந்த கண்ணீர் நிரந்தரம் இல்லை, இன்னைக்கு அனுபவிக்கிற மேன்மை நிரந்தரம் இல்லை. ஆனா பரதேசியா இங்கு சஞ்சரிக்கிற நாட்கள் அளவும் நீங்க பயத்தோடு நடந்து கொள்ளுங்க. பயமே இல்லையே. கடைசி காலத்தில் வாழ்றால எந்த சபையிலும் பயம் இல்லை, எந்த ஆவிக்குரிய குடும்பத்திலையும் பயம் இல்லை. ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தை மாதிரி பாவம் செய்யறதுக்கு தண்டனை டக்கு டக்குன்னு நடக்கிறது இல்லை. அதனால இஷ்டம் போல வாழ்க்கை, இஷ்டம் போல பேச்சு, இஷ்டம் போல பார்வை. அவர் அழகா எழுதிச்சாரு, பரதேசியாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்தோடு. இன்னைக்கு மட்டும் இந்த வார்த்தை இல்லை, உலகத்தின் நம்ம மரணம் வரைக்கும் இந்த வார்த்தையை நம்ம நினைவு கூறணும். ஆண்டவரே பரதேசியாய் சஞ்சரிக்கும் அளவும் நான் பயத்தோடு நடப்பேன். 1 பேதுரு 2:11 எழுதுறார் பாருங்க, பிரியமானவர்களே அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள். எப்படி கூப்பிடுறாரு? பிரியமானவர்களே கூப்பிட்டுட்டு அந்நியர்களும் பரதேசிகளுங்கிறார். பிரியமானவர்களே, அன்பானவர்களே அப்படின்னு கூப்பிட்டுட்டு பேதுரு வாழ்த்துற மாதிரி அன்பா சொல்ற மாதிரி சொல்றாரு. அந்நியரும் பரதேசியும் எப்படி இருக்கு பாருங்க. வஞ்ச புகழ்ச்சி அணி மாதிரி, புகழ்வது போல் இகழ்வதும் இகழ்வது போல் புகழ்வதும் வஞ்ச புகழ்ச்சி அணி. அப்படி பேசுறாரு. பிரியமானவர்களே நீங்க பரதேசி. அதனால எழுதுறாரு பாருங்க, ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி அப்படின்னு எழுதுறாரு. சில காரியத்தை மாம்ச இச்சை மட்டும் சொல்லல, தேவனுக்கு விரோதமான சில கிரியைகளை, சில உலகத்தின் இச்சைகளை, உலகத்தின் அருவருப்புகளை, உலகத்தின் பாவங்களை விட்டு விலக தான் செய்யணும். ஏன்னா நீங்க பரதேசி. பிரியமானவர்களே நீங்க விலகிருங்க, ஏன்னா நீங்க பரதேசி, நீங்க விலகித்தாகணும். இவ்வளவு புத்தி சொல்றாரு பாருங்க. நேசிக்கிற ஊழியர் தான் புத்தி சொல்லுவாங்க தேவனுடைய பிள்ளைகளை. பவுல் ஒரு இடத்துல எழுதுவாரு, அநேக உபாத்தியாயர்கள் இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் இல்லை என்று எழுதுவார். எத்தனை பேர் அந்த வார்த்தையெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. உபாத்தியாயர்கள்னா கற்றுக் கொடுக்கிறவங்க, வாத்தியார் நிறைய பேர் இருக்கிறாங்க. தகப்பன்மார், ஆலோசனை சொல்ற தகப்பன்மார், கடிந்து கொள்கிற தகப்பன்மார், சிட்சிக்கிற தகப்பன்மார் இல்ல. ஆவிக்குரிய தகப்பனை சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த ஆவிக்குரிய தகப்பனா பேதுரு தன்னை சபைக்கு முன்பாக கர்த்தர் நிறுத்தினபடினால சொல்றாரு, பிரியமானவர்களே கூப்பிட்டாலும் அங்கேயும் ஞாபகப்படுத்துறாரு, அந்நியர்களும் பரதேசிலுமா இருக்கிற நீங்கள் பாவத்தை விட்டு விலகிருங்க. யோபுல ஒரு வசனம் உண்டு, அவன் பாவம் அவன் எலும்புகளோட படுத்துக்கொள்ளும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும். பாவத்துக்கு ரொம்ப பவர் உண்டு. பரிசுத்தத்துக்கு எவ்வளவு பவர் இருக்குதோ அதே மாதிரி பாவத்துக்கு ரொம்ப பவர் இருக்குது. எப்படின்னு கேட்குறீங்களா? யாருக்கும் தெரியாம இருக்கலாம். நம்ம செய்யற பாவம் குடும்பத்துக்கோ, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கோ, நேசிக்கிறவங்களுக்கோ யாருக்குமே தெரியாம இருக்கலாம். ஆனா இந்த பாவம் 2 போட்டிருக்கு வசனம், வாசல் படியில படுத்திருக்கும்னு போட்டிருக்கு. எலும்புகளோட செத்துறோம்ல, பெட்டியில வச்சு கல்லறைக்குள்ள வச்சிடறாங்க பாத்தீங்களா, அங்க கூட இந்த பாவம் உள்ள வந்து படுத்திருக்குன்னா அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், சந்ததிகளுக்கு கூட இந்த பாவத்தின் வேர்கள், பாவத்தின் சாபங்கள் கடந்து போகும். அதனால தான் பாவம் செய்யக்கூடாது ஏன் திரும்ப திரும்ப சொல்றோம்னா, ஒரு சின்ன பாவம் நம்மளோட ஒட்டிட்டு இருந்தா கூட எல்லாத்தையும் விட்டுட்டேன், இந்த ஒண்ணுதான் அப்படின்னா ஆண்டவர் அப்படியே மகளை இந்த ஒண்ணுதானோ அப்படின்னு சொல்ல மாட்டார் ஆண்டவர். அதனாலதான் பாவத்தெல்லாம் அப்பப்போ ஆண்டவருடைய சமூகத்துல கழுவி விட தெரியணும். அதான் பேதுரு சொல்றாரு,
பாவத்துக்கு விரோதமான உங்களுக்கு ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகுங்க அப்படின்னு எழுதுறாரு. சங்கீதம் 119:19 தாவீது சொல்றாரு, நான் பரதேசி. யாருங்க சொல்லுவா? ராஜா. ஐஸ்வர்யம் இருக்குது, ஆஸ்தி இருக்குது, சம்பத்து இருக்குது, சுகம் இருக்குது, பலன் இருக்குது, எல்லாம் தான் இருக்குது. ஒரு காலத்துல சத்ரு துரத்துற மாதிரி துரத்துறாது ஓடினார். ஆனா இன்னைக்கு ராஜா வானப்புற சொல்றாரு, நான் பரதேசி. தாவீதுக்கே அவ்வளவு தைரியமா பரதேசின்னு சொல்ல முடியும்னா ஒவ்வொரு நாள் நம்ம அறிக்கையிடணுங்கிற இந்த வார்த்தைகள் எல்லாம், இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நம்ம அறிக்கையிட்டு ஜெபிக்கணும். ஆண்டவரே, தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசியா கர்த்தரை நான் வச்சிருக்கிறக்காய் ஸ்தோத்திரம். இந்த உலகம் நிரந்தரம் அல்ல ஆண்டவரே, இந்த உலக பாடுகள் எனக்கு நிரந்தரம் இல்ல ஆண்டவரே, நான் அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படணும் நம்ம. அதான் சங்கீதம் 119:54 சொல்றாரு, பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின. வசனம் நீங்க ரொம்ப நோட் பண்ணி பார்க்கணும். சங்கீதம் 119:54 மறக்க கூடாது. பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின என்று சொல்றாரு. யாரு? தாவீது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தாவீது நம்மளை போல சின்ன வீடுகளுக்கு ஒரு 4 ரூம் 5 ரூம் வச்ச வீடுல வந்து குடியிருந்திருக்க மாட்டாரு. அவர் இருந்தது ராஜ அரண்மனை. ஆண்டவரே சொல்றாரு, உனக்கு ஒரு வீடு கட்டுவேன்னு சொல்லி வீட்டை கட்டி கொடுக்குறாருன்னா தேவனே பிளான் போட்டு வீட்டை கட்டி கொடுக்குறாரு. அது இவ்வளவு பெருசா இருக்கும் பாருங்க. அவ்வளோ பெரிய வீட்டுல வாசம் பண்ணின தாவீது சொல்றாரு, பரதேசியா இந்த வீட்டுல இருக்கிறேன். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. வீட்டுக்குள்ள உள்ள வெளியே நடந்து போகும்போது ஆண்டவரே அழகா இருக்குது, ஆண்டவரே அழகா இருக்குது, ஆண்டவரே பார்த்து ஷோகேஸ் செஞ்ச ஆண்டவரே, பார்த்து இந்த கிச்சன்ல நாங்க ஆர்கனைஸ் பண்ணோம் ஆண்டவரே அப்படிலாம் சொல்லல. பரதேசியான வீடு எவ்வளவு அழகா இருந்தாலும் நான் பரதேசி. இந்த பரதேசியாய் தங்கும் வீட்டிலே சந்தோஷமாய் நான் வாழ்கிறேன், சந்தோஷமாய் நான் நடமாடுகிறேன் எழுதல. உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின. வீட்டுல கூட நான் பாடிக்கிட்டு தான் இருக்கிறேன். பரதேசியாய் தங்குகிற வீடு அரண்மனையில தங்கினாலும் தாவீது சொல்றாரு, பரதேசியா தங்கி இருக்கிறேன். இங்க பாட்டு பாடி ஒவ்வொரு நாளையும் கடந்து கொண்டு இருக்கிறேன். எத்தனை பேர் பரதேசியா இந்த உலகத்துல வாழும்போது பாட்டு பாடி கடக்குறீங்க? பலவீனங்களை பாட்டு பாடி கடந்தவங்க எத்தனை பேரு? போராட்டங்களை பாட்டு பாடி கடந்தவங்க எத்தனை பேரு? சோதனைகளை பாட்டு பாடி கடந்தவங்க எத்தனை பேரு? பரதேசியாய் தங்குகிற வீடு. ரீமா லஹாத்தா நமோஷியா தரா. எவ்வளவு ஆணித்தரமான நம்பிக்கை தாவீதுக்கு. பரதேசியா நான் இருக்கிறேன் அந்த வீட்டுல. எவ்வளவு அழகா இருந்துட்டு போகுது அரண்மனை. ஏக்கர் கணக்கில் கட்டி இருந்திருப்பாரு தாவீது. அதை கூட ஒரு பொருட்டாவே என்னல. சிலருக்குலாம் கொஞ்சம் வீடு கட்டிட்டா அப்படியே அவங்கள சிலரை கையிலே பிடிக்க முடியாது சிலர்லாம். ஆனா தாவீது அப்படி சொல்லல. எவ்வளோ பெரிய வீட்டை கர்த்தர் எனக்கு தந்திருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆசையை கர்த்தர் எனக்கு தந்திருந்தாலும், இந்த வீட்டில் பரதேசியா இந்த வீட்டில் நான் பாடிக்கிட்டே இருக்கிறேன், நான் கர்த்தரை துதிச்சுட்டே இருக்கிறேன். எப்போதும் தாவீதுடைய கையில் சுரமண்டலம், எப்போதும் கர்த்தரை பாட்டு. எத்தனை பேர் பாட்டுனால வீட்டை அலங்கரிச்சிங்க? நீங்கள் பாடுற சத்தம் உங்கள் செவர் கூட உள்வாங்கி வச்சிருக்கணும். உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருட்களில் கூட எக்கோ ஆகணும்னு சொல்கிறேன். அவ்வளோ பாடணும். நீங்கள் பாடி வியாதியை கடந்து வாங்க. பாடி சில போராட்டங்களை கடந்து வாங்க. ஈஸியாக கடப்பீங்க. பாடிக்கிட்டே கடந்தா ஈஸியாக கடந்துடலாம். முறுமுறுத்துக்கிட்டே கடந்தா ரொம்ப கஷ்டம். ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் 40 நாள்ல சுதந்திரிக்க வேண்டிய கானான் 40 வருஷம் கடந்தாங்கன்னா முறுமுறுத்துக்கிட்டே வந்தாங்க, புலம்பிக்கிட்டே வந்தாங்க, அழுதுகிட்டே வந்தாங்க. அதனால நான் 40 இயர்ஸ் பாடிக்கிட்டே வந்தா 40 நாள்ல ஈஸியாக கானானுக்குள்ள போய் உட்கார்ந்துருக்கலாம். தெரியல, வாழ வழியை தெரியல அவங்களுக்கு. நாங்கள் சொல்லி தர்றோம் கர்த்தருக்கு தந்த அதிகாரத்தினால. வியாதியா, பிரச்சனையா, போராட்டமா, கண்ணீரா, கவலையா, பாடா, நிந்தையா, அவமானமா, ஒண்ணுமே இல்லையா, வறுமையா, தரித்திரமா, எக்ஸெட்ரா, எத்தனை நாள் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து பாடுங்க. திரும்ப அதான் சொல்றேன். பைத்தியம் தான் சொல்லும் உலகம். ஒண்ணுமே இல்லை பாடுறாங்க. பாடதான் தெரியும் எங்களுக்கு, நாங்கள் பாடுவோம். தாழ்ந்தாலும் நாங்கள் பாடுவோம். அதான் ஃபாதர் ஒரு பாட்டு எழுதிப்பாரு, வாழ்த்தும் போதும் துதிப்பே, பிறர் தாழ்த்தும் போதும் துதிப்பே, வாழ்த்தும் போதும் துதிப்பே, தாழ்த்தும் போதும் துதிப்பே. நமக்கு வாழ்த்தும் போது நல்லா துதி வரும். ஆனால் நமக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை, நம்ம ஆண்டவர் சில நேரத்தில் சில கடினமான பாதைகள் நடத்திட்டா அப்புறம் பாட்டே ஒளிஞ்சு போயிடும். சிலருக்குலாம் பாட்டு எத்தனை பேர் இங்கே இருக்கிறவங்க சொல்ல முடியும்? ஒரு 10 பாட்டையாவது நான் மனப்படமாக பாட முடியும். எனக்கு பாட்டுத்தாலும் வேண்டாம், ஸ்க்ரீனில் விளையாட்டாலும் பரவாயில்ல, ஒரு 10 பாட்டையாவது ராத்திரி 10 மணிக்கு எழுப்பி விட்டா கூட பாடுவேன்னு எத்தனை பேர் சொல்வீங்கன்னு எனக்கு தெரியல.
சொல்கிறேன், வாலி எப்படி இருக்கலாம், பாடுவோம் வாயில் பாட்டுவோம் வாயில் இருந்துக்கிட்டே இருக்கணும். என்ன பெரிய சிங்கரா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், உங்கள் வீட்டில் உள்ளவங்களும் கேட்கலாம், பரவாயில்ல. நம்ம பாட்டை உலகம் ரசிக்குதோ ரசிக்கலையோ, ராகத்தோடு தாளத்தோடு ஸ்கேல் படி பாட தெரியுமோ தெரியாது, அதெல்லாம் ரெண்டாவது. நம்ம பாடலின் சத்தத்தை அவர் கேட்க விரும்புகிறார். தாவீதை கர்த்தர் உயர்த்தி அரண்மனையில் உட்கார வச்சு அப்படிலாம் அழகு பார்த்த பிற்பாடு சொல்றாரு, இல்லை ஆண்டவரே, நான் அன்னைக்கு காட்டில் இருந்தேன் அதனால பாடினேன், அன்னைக்கு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன் அதனால கையில் சுரமண்டலத்தை வச்சு தெரியாமல் அறியாமல் பாடிட்டேன். இப்போ அரண்மனையில் உட்கார வச்ச பிற்பாடு ஏதோ நாவல்களை வாசிச்சுட்டு இருப்பேன் அப்படி சொல்லலை, இப்பவும் நான் பாடுவேன். உயர்த்தி வைத்த போது என்ன பாடுவேன். அதான் அண்ணாளம்மா பாடுறாங்க 1 சாமுவேல் 2ல், மரியாளம்மா பாடுறாங்க. கர்த்தர் உயர்த்தும் போது சில ஸ்தானங்களில் கர்த்தர் உயர்வுகளை கர்த்தர் தரும்போது அவங்க பாடி கர்த்தரை துதிக்கிறாங்க. சொல்லுங்க, ஆண்டவரே, பரதேசியா தான் அந்த உலகத்தில் வாழ்றேன், ஆனா பாடி பாடி ஜெயம் எடுப்பேன், பாடி பாடி மேற்கொள்ளுவேன், பாடி பாடி சில அலைகளை தாண்டுவேன், பாடி பாடி சில மதிலை தாண்டுவேன். கரத்தை தட்டி ஆண்டவரே, பாட்டு பாடி நான் மேற்கொள்ளுவேன். ஆண்டவரே, பாடாம என்னால இருக்க முடியாது, நான் பாடுவேன். காலத்துல நான் கர்த்தரை பாடுவேன். கர்த்தரை உயர்த்துகிற துதி எப்போது என் வாயில இருக்கும், நான் பாடி ஜெயிப்பேன். இவ்வளவு அழகா எழுதுறாரு. பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின என்று எழுதுகிறார். யாத்ராமம் 2:22 மோசே சொல்றாரு, அவருக்கு குழந்தை பிறக்குது. நான் இந்த தேசத்துல பரதேசியா இருக்கிறனே அப்படின்னு சொல்லி கெர்சோம் என்று பெயரிட்டாராம். கெர்சோம் என்கிற வார்த்தைக்கு பரதேசி அப்படின்னு அர்த்தம். அந்நிய தேசத்துல நான் பரதேசியா இருக்கிறேன், நல்ல வேளை கொண்டு வந்தீங்க ஆண்டவரே, ஏதோ ஜீவன் தப்ப வந்துட்டேன், இந்த மீதியான் தேசம் எனக்கு சொந்தமாகும், இந்த மீதியான் தேசத்திலே நான் வாழ்ந்து இங்கேயே கண்ணை மூடிடுறேன் அப்படி சொல்லல மோசே. ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை உள்ள இருந்துச்சு. அவர் சொல்றாரு, என்னதான் இருந்தாலும் இந்த தேசம் எனக்கு பரதேசி, சொந்த தேசமா நினைக்கலையே மோசே. என்ன விசுவாசம் பாருங்க, 40 வருஷம் ஆயிட்டுங்க மீதியான் தேசத்துக்கு வந்து 40 வருஷம். இந்த பிள்ளை பிறக்கும் போது 40 வருஷம் இல்லை, 40 வருஷம் கழிச்சு தான் கர்த்தர் வெளியே கொண்டு வராரு. எப்போ வெளியே கொண்டு போவாருன்னு மோசைக்கு தெரியாதுதான், ஆனாலும் விசுவாசத்தோடு பேர் வைக்கிறாரு. இது அந்நிய தேசம், இது எனக்கு சொந்த தேசம் இல்லை, இந்திய தேசத்துல வாழ்றோம், இது அந்நிய தேசம். நீங்க நம்ம எப்படி பாஸ்டர் அப்படி சொல்ல முடியும், அந்நிய தேசம் சொந்த தேசம் தான். ஆவிக்குரிய விதத்துல சொல்றேன், நமக்கு பரலோகம் தான் சொந்த தேசம், பரலோகம் தான் சொந்த தேசம். அதனால மோசே மாதிரி நம்மளும் நினைக்கிறோம், அந்நிய தேசத்துல தான் நான் வாழ்றேன் ஆண்டவரே, பரதேசியா நான் இருக்கிறேன், எனது தேசம் பரலோகம், என் தேசம் பரலோகம் ஆண்டவரே. அங்க போய் கர்த்தரை முகமுகமாய் ஆராதித்து, அங்க போய் கர்த்தரோடு ஆனந்தமான ஆராதித்து, என் கவலைகள் எல்லாம் மறந்து, என் போராட்டங்களுக்கெல்லாம் கர்த்தர் ஒரு முடிவை தந்து நான் சந்தோஷமா கர்த்தரை ஆராதிக்க போறேன். மோசே சொல்றாரு, ஆண்டவரே, ஏதோ தப்பிச்சு பிழைச்சு வந்துட்டேன், இங்கேயே ஒரு வீட்டை கட்டி, இங்கேயே ஒரு வாசலை கட்டி, இங்கேயே நான் மறிச்சு அப்படிலாம் சொல்லல, நான் அந்நிய தேசத்துல பரதேசியா இருக்கிறேன்ப்பா, என்னைக்கு இருந்தாலும் என்னை கானானுக்குள்ள கொண்டு போயிருங்கன்னு சொல்லி சூசகமாய் ஆண்டவர்கிட்ட சொல்லி தான் அந்த பெயரை வைக்கிறார். ஆதியாகமம் 47:9 யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதிக்கும் போது பார்வோன் கேட்கிறாரு, உனக்கு வயசு என்னன்னு. வாசிக்கிறீங்களா அந்த வசனத்தை? ஆதியாகமம் 47:9. அதற்கு யாக்கோபு, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம், என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலமுள்ளதுமாயிருக்கிறது. அவைகள் பரதேசிகளாய் சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை என்று பார்வோனுடனே சொன்னான். இதுல பாக்குறவன் சொல்றாரு, பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள். என்ன அந்த விசன் பாருங்க, என்ன தரிசனம் பாருங்க. நான் சொல்லியிருக்கிறேன், யாக்கோபு ரொம்ப ஐஸ்வர்யமான். இவ்வளவு ஐஸ்வர்யமானா இருந்தாலும் பிள்ளைகள் நிமித்தமா யாக்கோபு ரொம்ப நெருக்கப்பட்டார், இதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா யாக்கோபு ஐஸ்வர்யத்துல ரொம்ப மிகுதியானவர். வரும்போதே 2 பரிவாரங்களோட வருகிறார். உலகத்தின் மேன்மை, ஆஸ்தி, சம்பத்து எல்லாத்தையும் அனுபவிச்சு வாழ்ந்தவர். ஆனா பார்வோன்ட்ட போய் அழகா பேசணும் அப்படின்னு நினைச்சு வேற ஒரு வார்த்தையை பயன்படுத்தாம, உலகத்தில் நல்ல ஆசீர்வாதமாய் வாழ்ந்த நாட்கள் அப்படின்னு சொல்லாம அவர் சொல்றாரு, பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள். ரொம்ப வருஷம் வாழ்ந்துட்டாரு, 130, 147 வயசுல மறிக்கிறாரு, 17 வருஷம் எகிப்துல இருக்கிறாரு. 130 வயசு வரைக்கும் இது வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாரு. பார்வோன்ட்ட பேசும்போது அப்ப கூட சொல்றாரு, நான் பரதேசியா தான் வாழ்ந்தேன், இனி வாழ போற நாட்களும் எனக்கு பரதேசியான நாட்கள் தான். பார்வோன்ட்ட போய் பேசுறோம், அவற்றை போய் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு, நமக்குன்னு ஒரு ஜென்டில் வேண்டாமா? நிறைய பேர் நம்மளை விட ஸ்தானத்தில் உயர்ந்தவங்களை, நம்மளை விட அதிகாரத்தில் உயர்ந்தவங்களை பார்க்கும்போது
நம்முடைய மதிப்பு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, என்னமோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குடிக்கிறது கூழு கொப்பளிக்கிறது பன்னீருங்கிற மாதிரி நம்ம ஸ்தானங்களை உயர்த்தி பேசணுங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா பிட்டிங் போட்டு பேசுவாங்க. அதை தாழ்த்தி பேசுறதுக்கு இடம் இருக்காது, இடம் வைக்க மாட்டாங்க. நம்மளை மதிக்காமல் போயிடுவாங்களோ அப்படி. இன்னும் புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்லணும்னா, சிலர்லாம் சில அதிகாரிகள்கிட்ட இல்லைன்னா சில பப்ளிக் பிளேஸில் இருக்கும்போது கிறிஸ்தவங்க அப்படிங்கிறத காட்டிக்கிடக்கூடாது, முக்கியமாக பெண்டிகாஸ்ட் அப்படிங்கிறத காட்டிக்கூடக்கூடாதுங்கிறதுக்காக மறைச்சு பேசுவாங்க. நாங்களும் தான் போகிறோம், ஒரு சர்ச்சுக்கு போகிறோம் அப்படின்னு. எந்த சர்ச்சுக்கு போறீங்கன்னா கூட சிலருக்கு பெண்டிகாஸ்ட் சர்ச்சோ அப்படின்னு சொல்றதுக்கு மனசு இருக்காது. என்ன ஆதரித்தது தேவன், பார்வோன் இல்லை. என்ன இந்நாள் வரைக்கும் சுகத்தோடு காத்தது என் தேவன். உங்களுக்கும் அதான் எனக்கும் அதான். நம்மளை காத்தது, வளர்த்தது, உடுத்து வைத்தது, ஆசீர்வைத்தது, நடத்தி வந்தது, சுகம் தந்தது, பலன் தந்தது எல்லாம் தேவன். அவருக்கு முன்பாக பரதேசின்னு சொல்றதுக்கு வெக்கப்படக்கூடாது. ஆண்டவரை பார்த்து இன்னைக்கு சொல்லணும், ஆண்டவரே நான் பரதேசியா இந்த உலகத்துல நான் சஞ்சரிச்சுட்டு இருக்கிறேன். வயசு 40 வருஷம் பரதேசியா சஞ்சரிச்சிருக்கிறோம். வயசு 50 பரதேசியா சஞ்சரிச்சுட்டு இருக்கிறோம். பார்வோன்ட்ட சொல்லும்போது சொல்றாரு, பரதேசியா நான் சஞ்சரிச்சிட்டேன் 130 வருஷம். எங்க பார்வோன் எகிப்துக்கு அவன் முழு அதிகாரி மேல சகல அதிகாரமும் உள்ளவன், ஹோல் எகிப்துக்கும் அவன் தான் தலைவர் மாதிரி. அவர்கிட்ட சொல்றாரு, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் கர்த்தர் நம்மை நடத்தி வந்தா. தாயின் கற்பத்தில் உருவான நாள் முதல் ஆச்சரியமாய் அற்புதமாய் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். எபிரேயர் 11:9 வாசிக்கிறோம். ஆபிரகாமை குறித்து இந்த விசுவாச வீரர் பட்டியலில் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் பரதேசியாதான சஞ்சரிக்கிறோன்னு கூடாரங்கள்ல குடியிருந்தாராம். என்ன ஒரு, எனக்கு அதை சொல்லவே முடியல, அது வார்த்தையால என்னால எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. ஆபிரகாம் நினைச்சிருந்தா 1000 வீடை கட்டியிருக்க முடியும், அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான். ஆனா ஆபிரகாம் நினைச்சாரா, நான் பரதேசியாதான் இந்த உலகத்துல வாழ்றேன், எனக்கு ஒரு வீடு தேவையில்லைன்னு கூடாரத்துல குடியிருந்தாராம். எங்க அப்ப வருகை குறிச்ச பிரசங்கம் இல்ல, அப்ப இயேசு வருவாருன்னு பிரசங்கம் இல்ல, அப்ப பரலோகம் இருக்குன்னு சொல்லி கொடுக்க ஆள் இல்ல. அந்த காலத்திலேயே ஆபிரகாமுக்கு இவ்வளோ பெரிய மகிமையின் தரிசனம் இருக்குமானால், கடைசி காலத்துல பரலோகத்தை வருகை எதிர்நோக்கி இருக்கிற இந்த கடைசி காலத்துல வாழுகிற நமக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்கு இருக்கணும். அதான் எபிரேயர் 11:13 அப்படிதான் வாசிக்கிறோம். அவர்கள் பரதேசியாய் தங்கினதுனால, அது வாசிக்கிறீங்களா? எபிரேயர் 11:13. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். எவ்வளவு அழகா சொல்லப்படுது. பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் அறிக்கையிட்டு மரிச்சாங்களா, விசுவாசத்தோட மரிச்சாங்களா. சாக போகும்போது கூட நாங்க பரதேசியா இந்த உலகத்துல மரிக்கிறோம். விசுவாச வீரர் பட்டியல சொல்லப்பட்டிருக்குது. இவர்கள் எல்லாரும் 12 இருந்து முந்திலாம் ஆபிரகாம் குறித்து பேசுறாரு, நோவா குறித்து பேசுறாரு, எல்லாரும் சொல்லிட்டு தான் சொல்றாரு. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே பரதேசி என்று அறிக்கையிட்டு மரித்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வார்த்தையை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். தேவன் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இன்னும் நிறைய காரியத்தை கூட சொல்லணும்னு சொல்லி இன்னும் ஒரு 7-8 பாயிண்ட் எழுதிட்டு வந்தேன். அது பரதேசி அல்ல, அது இன்னொரு பாயிண்ட். கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். பரதேசிகளாக நம்ம சஞ்சரிச்சோம் இந்த உலக வாழ்க்கையில். இன்னும் ஒரு 30 ஆண்டு 40 ஆண்டு 50 ஆண்டு நம்ம உலகத்தில் வாழ்ந்தாலும் பரதேசியாக தான் வாழ போகிறோம். கவலைப்படாதீங்க, உலக பாடுகளை கண்டு கவலைப்படாதீங்க. இப்போ நீங்கள் போய்கொண்டிருக்கிற பாதையை நினச்சி கவலைப்படாதீங்க. பரதேசி பரதேசி எல்லாரும் சொல்லுங்கிறீங்களா? உங்கள் வலது கரத்தை மார்பில் வச்சுட்டு சொல்ல உங்களுக்கு தைரியம் இருக்குண்ணா, சந்தோஷமா இருக்குண்ணா. பூமியில் நான் பரதேசி, பூமியில் நான் பரதேசி, பூமியில் நான் பரதேசி. பரதேசி ஆனாலும் சொல்றீங்களா இந்த வார்த்தையை? பரதேசி ஆனாலும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பரதேசி ஆனாலும் நான் பரலோகவாசி, பரதேசி ஆனாலும் நான் பரலோகவாசி. ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். பரதேசிங்கிறதுனால உன்னை கண்டுக்கிடவே மாட்டேன், நீ ஒரு பரதேசி அப்படி சொல்ற தேவன் அல்லங்க அவரு. ஐயோ, எக்ஸலண்ட் காட். அவரோட அன்பை நான் எப்படி சொல்லுவேன்? சொல்ல முடியாது, சொல்றதுக்கு என்ற வார்த்தையும் இல்லை. அவ்வளோ அன்புள்ள ஒரு தேவன் இந்த பூமியில் வாழும்போது இந்த பரதேசி என்கிற நினைவோடு வாழும்படி கர்த்தர் நம்மளை உணர்வடைய செய்கிறார். ஏன்னா அந்த உலகம் நிரந்தரம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம்னா இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு மனசே இருக்காது. தெய்வ பயம் இல்லாமல் போயிடும், கர்த்தரை குறித்த சிந்தை இல்லாமல் போயிடும். அதனால தான் பேதுரு எழுதுறாரு, இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்தாலும் பூமியில் பரதேசியாக தான் வாழ்கிறோம், பரலோகத்துக்கு போக போகிறோம் அப்படிங்கிற நிச்சயத்தோடு வாழுங்கன்னு சொல்லி எழுதுறாரு.
கர்த்தருடைய பிள்ளைகளே, கவலைகள், பாடுகள், வேதனைகள் பெருகும் போதும் ஆண்டவரே பரதேசியா தானே இந்த இருக்கிறேன், இது எனக்கு நிரந்தரம் இல்லைல்ல ஆண்டவரே, இதை விட்டுட்டு தானே போறேன் அப்படி சொல்லி சந்தோஷப்பட்டுக்கோங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக பாவம் உங்களை நெருக்கி வரும்போது, போராட்டங்கள் உங்களை நெருக்கி வரும்போது, தேவனை விட்டு ஏதோ ஒரு காரியம் உங்களை பிரிக்கும் போது, சே இந்த பூமியில நான் பரதேசியா இருக்கிறேன், உலகம் என்னை தொடக்கூடாது, அசுத்தம் என்னை தொடக்கூடாது, நான் தேவனுக்குரியவன், நான் தேவனுக்குரியவள், நான் இதை தொடவே மாட்டேன். ஒரு தாய் மாதிரி உங்களுக்கு புத்தி சொல்றேன், தீர்மானம் எடுங்க, தீர்மானத்தில் உறுதியா இருங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கூட தவற விடாதீங்க, சபையில் நடக்கிற எந்த கூட்டத்தையும் தவற விடாதீங்க. தேவனுக்காக எவ்வளோ ஓட முடியுமோ அவ்வளோ ஓடுவோம், பலன் இருக்கிற வரைக்கும் ஓடுவோம், உற்சாகமா ஓடுவோம், சந்தோஷமாய் ஓடுவோம், நிந்தைகளை சகிச்சு ஓடுவோம், பாடுகளை சுமந்து கொண்டு ஓடுவோம். பாடுகளை சுமந்து கொண்டு ஓடுறதெல்லாம் எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? ஏசாயால ஒரு வார்த்தை எழுதியிருப்பார், அது ஒரு நாள் உங்களோட தெளிவாக உங்களோட பேசுறேன். கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறவர்களே என்று ஏசாயா எழுதுகிறார். ஊழியம் என்பது கர்த்தருடைய பாத்திரம், சபையில செய்கிற பணிவிட வேலைகள் கர்த்தருடைய பாத்திரம். கர்த்தருடைய பாத்திரத்தை நீ சுமக்க கற்றுக்கொள்வாயானால் உன்னுடைய பாடுகளை அவர் சுமப்பார். அதை உன்னுடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீங்கள் பார்ப்பீர்கள். ஊழியம் கர்த்தருடைய பாத்திரம், சபை கர்த்தருடைய பாத்திரம், ஊழியக்காரங்க கர்த்தருடைய வேலை செய்கிற கர்த்தருடைய பாத்திரம். அதெல்லாம் சுமக்க வேண்டிய நேரத்தில் சுமக்க தெரியணும், அந்த பாரத்தை சுமக்க வேண்டிய நேரத்தில் சுமக்க தெரியணும், நுகமாலாம் சுமக்க தெரியணும். அப்படியெல்லாம் சுமந்து ஆண்டவரே இந்த உலகத்தில் பரதேசியாக தான் நான் வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, அப்படி எழும்பி நிற்கலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சந்தோஷமாய் அறிக்கையிடுங்க, உங்க சத்தம் உயரணும். ரீகா பௌஷியாந்தன ஹஸ்தரா அலியாந்தர ரேகா பௌஷார தார அரியாந்தனா. பூமியில நான் பரதேசி ஆண்டவரே, பூமியில நான் பரதேசி ஆண்டவரே. அப்பா இது சந்தோஷமா சொல்றேன் ஆண்டவரே, தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசியா என்ன வச்சிருக்கிறீங்களே. உலகத்துல வாழ்ற எல்லாரும் பரதேசி தாமா, ஆனா தெரிந்து கொள்ளப்படாத பரதேசிகள் ஆலயத்துக்கு வெளியே அல்லவா இருக்கிறாங்க, ரட்சிப்புக்குள்ள வரலையே, இயேசுவாகிய வெளிச்சத்தை கண்டுகொள்ளலையே. ஆனா தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் என்கிற லிஸ்ட்ல கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரே. ஹல்லேலூயா. எனது தேசம் இங்கே அல்லவே, இங்கே நான் பரதேசியாக வல்லவோ. எனது தேசம் இங்கே அல்லவே, இங்கே நான் பரதேசியாக வல்லவோ. அக்கரையே எனது ஆறுதல் தேசம், அக்கரையே எனது ஆறுதல் தேசம். ஆயத்தமான ஸ்தலம் எனக்கு உண்டு, ஆயத்தமான ஸ்தலம் எனக்கு உண்டு. அக்கரைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் வாசியே, அலைகளை கண்டு நீ பயப்படாதே. அக்கரைக்கு சீயோன் வாசியே, அலைகளை கண்டு நீ பயப்படாதே. காற்றினையும் கடலினையும் அதட்டிடும் இயேசு இப்படகில் உண்டு. காற்றினையும் கடலினையும் அதட்டிடும் இயேசு இப்படகில் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய படகுல இயேசு இருக்கிறார். நாம் பரதேசிகள் ஆனாலும் நம்ம அக்கறை நோக்கி பயணிக்கிற பரலோக வாசிகள் என்பதற்காக இந்த படகுல, இந்த உலகமாகிய வனாந்திர பயணத்துல, இந்த உலகமாகிய கப்பல் யாத்திரையில கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பலவீனமாகிய அலைகளை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, போராட்டங்களாகிய கண்ணீராகிய அலைகளை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய படகுல